بسم الله الرحمن الرحيم. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்து ரமலான் மாதத்து பரவான நோன்பை அதாவாக நாளை நோக்க நியத்து செய்கிறேன். அல்லாஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்வாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் இன்றைக்கு 10வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்திருக்கிறோம். சரிதானே? 10 தராவீஹ் தொழுகை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 10வது நோன்பு வைக்க போறோம். ரமலானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையாக பிரித்தார்கள். அவ்வலுஹு ரஹ்மத்துன் வ அவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன் வ ஆகிருஹு இத்குன் மினன் நார். ரமலான் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தரக்கூடியது. அதனால தான் ஒவ்வொரு ரக்காத்துக்கு பிறகும் அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் ஓதுனோம் இல்லையா? அப்போ அந்த ஆரம்ப 10 நாட்கள் ரஹ்மத்திற்குண்டான 10 நாட்கள். அடுத்து தொடரக்கூடிய நடு 10 நாட்கள் மகபிரத்தை, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடி தரக்கூடிய 10 நாட்கள். அதே மாதிரி இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இத்துக்கும் மினன் நார், நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய 10 நாட்களாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுக்கு இணங்க நாம் ரஹ்மத்துடைய 10 நாட்களை கடந்து மகபிரத்துடைய 10 நாட்களில் நாளை அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த 10 நாட்களில் நாம் செய்த துஆவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்து செய்து நாம் என்னவெல்லாம் உள்ளத்திலே நியத்து செய்து வைத்திருக்கிறோமோ, ஆஜத்துகள் வைத்திருக்கிறோமோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அதை நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சூரா யூசுப் இல்லையா? யூசுப் சூராவை அல்லாஹு தஆலா இன்ன அஹ்ஸனல் கஸஸி, அதாவது அழகிய ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சொல்லுகிறார். அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாறு என்று அல்லாஹ் துவங்குகிறார். இந்த சூராவை முடிக்கும் பொழுது லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு இந்த சூரா யூசுஃபில் நல்ல சில படிப்பினைகள் இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். அழகான சம்பவம், அழகான வரலாறு என்று தொடங்கிய இறைவன் இந்த வரலாறை முடிக்கிற பொழுது, இந்த சூரா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, இந்த சூறாவை முடிக்கிற பொழுது என்ன சொல்றான்? நல்ல அறிவுள்ளவர்களுக்கு இதில் படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன படிப்பினைகள் இருக்கிறது என்று பார்த்தால், சூரா யூசுஃபில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்றால் நீங்க இங்கேயே சகர் செய்ய வேண்டியது வரும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சூரா யூசுஃபில் அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரான். முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய தந்தைகிட்ட நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, எனக்கு அஹத அஷர கௌகபா, 12 நட்சத்திரங்கள் எனக்கு சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன்னு சொன்னாங்க. இந்த கனவை கேட்டுட்டு அவங்க தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் லா தக்ஸுஸ் ருய்யாக்க அலா இஹ்வத்திக அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய இந்த கனவை, நீங்கள் கண்டதை உங்கள் சகோதரர்களிடத்துல சொல்லாதீங்க. 11 பேர் இருந்தாங்க சகோதரர்கள். நீங்க சொல்ல வேண்டாம், சொன்னா அவங்க பொறாமப்படுவாங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். இது நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுன்னு சொன்னாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல தனிப்பட்ட அலாதியான பிரியம் இருந்தது. மற்ற சகோதரர்கள்லாம் அதை பார்த்து என்ன செஞ்சாங்க? பொறாமப்பட்டாங்க. என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல மட்டும் அவர் தனியா பிரியம் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பொறாமை வந்துச்சு. அந்த பொறாமை அப்படியே பகையா மாறுனுச்சு. அந்த 10 பேரும் சேர்ந்து மஷவரா பண்ணி இந்த யூசுப் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? கொன்றலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்ப அதுல இருந்து ஷைத்தான் ஒரு ஐடியா சொன்னா, கொல்ல வேண்டாம், ஒரு கிணத்துல தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தூக்கி போட்டாங்க. சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் உள்ள அந்த பிணக்கு, அந்த பகைமை எதுவரையும் போயிடுச்சு? அவரை கொண்டு போய் கிணத்துல போடுற வரையும் போயிடுச்சு. கிணத்துல போடப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த பக்கமா வழிபோக்கர்களாக சென்ற வியாபார கூட்டம் தூக்கிட்டு போனாங்க.
அவரை ஒரு மன்னர் வீட்டில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்தான். மன்னர் வீட்டில் சேர்க்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த மன்னர் வீட்டிலேயே வளர்ந்தார்கள். கடைசியில மன்னருடைய மனைவியின் மூலமாக சபலம் ஏற்பட கடைசியில மறுபடியும் எங்க போனாங்க? ஜெயிலுக்கு போனாங்க. மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே கனவுடைய விளக்கங்கள் எல்லாம் சொல்ல மறுபடியும் மன்னர் அவரை கொண்டு வந்து அந்த அரச பதவியை அவர்களுக்கு கொடுத்தார். அரச பதவியை கொடுக்கும் பொழுது அந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மறுபடியும் சிக்கினாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? லா தக்ரீப அலைக்குமுல் யௌம், உங்களுக்கு இன்னைக்கு பழிவாங்குதல் கிடையாது, உங்கள் அத்தனை பேரையும் நான் மன்னிக்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரிவின் காரணமாக அவருடைய தந்தைக்கு கண் பார்வையே இல்லாமல் போனது. அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு ஆடையை கொடுத்து அனுப்பி அந்த ஆடையை போட்டவுடன் அவருடைய கண்ணில் பார்வை வந்தது. அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய தந்தை அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து போனாங்க. போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்திச்சாங்க. இந்த சகோதரர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் மன்னித்தார்கள். மன்னித்து எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு இந்த வரலாறு சுருக்கமா முடியுது. இதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன்? இந்த வரலாறு சுருக்கி சொல்லிட்டேன். இதுல நம்ம என்ன படிப்பினை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, தாய்மார்கள் சகோதரிகள், முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதுல படிப்பினை இருக்கிறது. குடும்பம் என்பது ஒரு கதம்பம். ஒரு குடும்பமா நாம வாழணுங்கிற ஒரு அற்புதமான செய்தியை அல்லாஹ் தஆலா யூசுப் சூறாவில் வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அண்ணன் இருப்பார், தம்பி இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, மருமகள் இருப்பாங்க, என்னங்க அதே மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இருப்பாங்க. ஒருவரை விட ஒருவருக்கு அல்லாஹ் திறமையை கொடுத்திருப்பாங்க. அந்த திறமையை பார்த்து நாம என்ன செய்யக்கூடாதுங்க? பொறாமப்படக்கூடாது. ஒரு வீட்டுல 2 மருமகள் இருக்கான்னு வச்சீங்கன்னா, ஒருத்தவங்க நல்ல அழகா மீன் குழம்பு வைப்பாங்க, ஒருத்தவங்க நல்ல சாம்பார் வைப்பாங்கன்னு சொன்னா மீன் குழம்பு வைக்கிறவங்களையும் பாராட்டணும், சாம்பார் வைக்கிறவங்களையும் பாராட்டணும். நம்ம என்ன செய்யறோம்டா? என்ன சாம்பார் மீன் குழம்பு மாதிரி வருமானு அங்களுக்குள்ள கலகத்தை மூட்டி விட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்ப என்ன, மீன் குழம்பு வைக்கிற மருமக மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கும்போது அவ பாத்ரூம் போகும்போது நைசா உப்பள்ளி கொட்டி இன்னொரு மருமக பிரச்சனையை ஒன்று பண்ணிடக்கூடாது. இப்படி எல்லாம் பொறாமைகள் எல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தா அந்த குடும்பம் விளங்காமல் போயிடும். புரியுதுங்களா? அப்ப ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒருவருக்கு சில திறமைகள் இருக்கும், ஒருவருக்கு சில திறமைகள் இல்லாமல் இருக்கும். அப்ப என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழும் பொழுது அந்த குடும்பம் மிக சிறந்ததாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய வீடுகள்ல இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறப்பதே கிடையாது. என்ன செஞ்சாலும் என்ன செய்யறது இல்லை, மாமியாருக்கு பிடிக்கிறது இல்லை, என்ன செஞ்சாலும் மருமகளுக்கு பிடிக்கிறது இல்லை. இவங்க 2 பேரும் பிடிக்காம போறதுனால அவன் மகன் வீட்டுக்கே வர்றதில்லை. இப்படிப்பட்ட சூழல் நிறைய வீடுகள்ல இருக்குது. அதனால என்ன செய்யக்கூடாதுங்க? மாமியாரை மருமகள் இன்னொரு தாயாக நினைக்க வேண்டும், மருமகளை மாமியார் இன்னொரு மகளாக நினைக்க வேண்டும். அதுதான் சொல்றாங்க, மருமகள் இன்னொரு மகள். அவங்க அப்படி நினைக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்யாதுங்க? எந்த பிரச்சனைகளும் வராது. அப்போ அந்த குடும்பம் என்ன செய்யும்? சிறந்த குடும்பமாக இருக்கும். இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள், பிணக்குகள் வருகிற பொழுது அது வீட்டில் உள்ள எல்லாருடைய நிம்மதியையும் அது கெடுத்து விடும். அதே மாதிரி நாத்தனார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அண்ணன் கொண்டாடி, தம்பி கொண்டாடி, தன்னுடைய சகோதரி மாதிரி பார்க்க வேண்டும். இப்படி நாம பார்க்கிற பொழுது என்ன ஆகும்னு சொன்னா அந்த குடும்பம் சிறந்ததாக இருக்கும். இல்ல நம்மளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் பண்ணி குடும்பத்தை நாம பிளவுபடுத்திட்டோம்னு வச்சீங்களேன், அவர் தனியா கூட்டு போயிட்டாரு, இவர் தனியா கூட்டு போயிட்டாரு, அந்த குடும்பத்தில் பரக்கத்தில்லாமல் போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த குடும்பத்தில் பிணக்குகள், எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் பரக்கத் எடுபட்டு போய்விடும் சொல்றாங்க. அப்ப குடும்பத்துக்குள்ள ஒத்துமையா இல்லாம சண்டை சச்சரவுகளை போட்டுட்டு அதுல பறக்கத்துக்கான துவாசிங்க, அதுல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பறக்கத்து வர மாட்டேங்குது. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, ஆனா கடனா தான் போகுது அப்படின்னு என்ன புலம்புனாலும் அங்க வேலைக்கு ஆகாது. என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சேர்ந்து நாம் கூட்டாக வாழுகிற பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் பரக்கத்து இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்னங்க இந்த உலகத்துல என்னத்தை கொண்டு வந்து என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒருவருக்கு ஒருவர் ஒரு அன்போடும் ஒரு பாசத்தோடும் இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த விஷயத்துல தான் நாம என்ன செய்கிறோம்? கோட்டை விடுகிறோம், வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனைக்கான என்ன செய்யறோம்? காலம் காலமாக பேசாமலேயே இருந்து விடுகிறோம்.
அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சேர்ந்து வாழணுங்க. என்னங்க, மனது பார்க்க வேண்டும், அந்த குடும்பத்தின் மீது அன்பு வைக்க வேண்டும், குடும்பத்தை அனுசரித்து வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி வாழுகிற பொழுது நிச்சயமாக அந்த வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்முடைய தாய் தந்தையர்களை, நம்முடைய மாமனார் மாமியார்களை, எல்லா சொந்த பந்தங்களையும் அரவணைத்து வாழ்ந்து அல்லாஹுடைய பரக்கத்துகளை பெற்ற மக்களாக நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடு விடைகளை நீக்கி ஒருவருக்கொருவர் எந்த சஞ்சலமும் இல்லாமல் நாமே விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டு வாழக்கூடிய அந்த உயர்ந்த பண்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கி அருள் புரிவானாக. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளோ பெரிய துரோகங்கள், அவ்வளோ பெரிய தவறுகள் செய்த மக்களை, சகோதரர்களை மன்னித்து அவர்களை நான் எந்த பழியும் வாங்க மாட்டேன் என்று மன்னித்தார்களோ அந்த மனப்பான்மையை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. وعليكم السلام ورحمة الله وبركاته.